நான் பார்க்கறதுக்கு ஆக்டர் அஜித் குமார் மாதிரியே இருக்கேண்ணா. உங்களுக்கு நான் இப்போ சொன்னேன் நான் அஜித் குமார் மாதிரி இருக்கிறேன்னு கேட்டவுடனே உங்கள் அத்தனை பேரோட முகத்துலேயே ஒரு ஸ்மைல் இருக்குது, ஒரு நக்கலான ஒரு நீ வந்து அஜித் தாரா, பிகாஸ் யூ ஹவ் சீன் ஹவ் அஜித் குமார் இஸ். ஒரு முறை ஒரு நண்பரை சந்திக்கிறேன், அவருக்கு பார்வை இருக்காது, கண் பார்வையற்றவர். அவர் என்கிட்ட சொல்லும் போது லிட்டரலி என்ன அறியாமல் கண்ணில் கண்ணீர் வந்தது. என்ன தெரியுமா சொன்னார்? சார் எங்கள் அம்மா சொல்லுவாங்க சார் நான் பார்க்கறதுக்கு அஜித் குமார் மாதிரியே இருப்பேன் அப்படின்னு. ஆனால் எனக்கு கண்ணு தெரியுது, என் கண் என்ன சொல்லும், நீ ஒன்றும் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லும். ஆனால் அந்த நபர் அதை சொல்லும் போது என் மைண்ட் அதை சொல்லவே இல்லை. நீ அதை விட அழகாக இருக்கடா அப்படின்னு சொல்லிச்சு. வாட் த ரியல் மீனிங் ஆஃப் பியூட்டி இஸ், உன்னோட தாட்ஸ் தான் உண்மையான பியூட்டி. உன்னோட எண்ணம் அழகாக இருக்குதான்றது தான் பார்க்கணுமே தவிர உன்னோட உருவம், நீ வெள்ளையாக இருக்கியா, கருப்பாக இருக்கியா, இல்லை சிவப்பாக இருக்கியா, பயங்கர சினி ஸ்டார் மாதிரி இருக்கியா, அதெல்லாம் தேவையில்லை. அதே பார்வை இல்லாதவங்கிட்ட ஆல்ஃப்ரெட்னா யார் தெரியுமா? அமிதாப் பச்சன் மாதிரி ஹைட்டாக இருப்பார் அவரா அப்படின்னா தெரியாது. அவங்களுக்கு கேட்கறது எல்லாமே இந்த குரல் மட்டும்தான். இந்த குரல் அன்பா பேசுதா, அதட்டுதா, இல்லை பாசமாக இருக்கா, இல்லை கோவப்படுதா, எல்லாமே இந்த குரலில் தான் என்னுடைய எண்ணத்தின் பிரதிபலிப்பே இருக்குது. அப்போ இந்த குரலுக்கு எவ்வளோ ஒரு வலிமை இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் என்ன அஷ்டகோணலில் எவ்வளோ பண்ணாலும் அது எனக்கு தேவையில்லை. ஆனால் உங்களோட குரல் ஒரு வலிமையான ஒரு குரலாக இருக்கணும். நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்தில் தெளிவாக இருக்கணும். உங்களோட குரல் ஒரு மாற்றத்திற்கான ஒரு குரலாக இருக்கணும்.